ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபயர்ஸ் காப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 27 minutes இருக்கு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா வந்திருக்கு. இந்த படத்தை டெய் லீ சென் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யோ சென், ரிச்சி என் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா இருக்காரு. அவரு ஒரு முடிக்க முடியாத ப்ராஜெக்ட ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு அதை சால்வும் பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையே இல்ல அதுல. ஏன்னா அவரால் அவங்க பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்ற ஏக்கம் அவருக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்க பையனை ஒரு கும்பல் கடத்திடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கும்பல் அது. அதுல இருந்து அவங்க பையனை மீட்கிறதுக்காக நம்ம ஹீரோ களறங்குறாரு. அதுக்காக பல நாடுகள் போறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் அந்த கேங்க இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவங்க பையனை காப்பாத்தினாரா இல்லையா, அந்த கேங்க முடிச்சு விட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். இது ஒரு யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான். அதே தான் இவங்களும் எடுத்திருக்காங்க. ஒரு மினிமம் கேரண்டியான ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ தான் மெயின் கேரக்டர் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. படத்துல இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னு தரமா இருக்கு. நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை உட்காந்து ஒரு வாட்டி பார்க்க முடியும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் படம் ஓவரால் டீசென்ட்டா இருக்கு, நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் தவிர வேற யார் கேரக்டருமே பெருசா எழுதல. அதே மாதிரி இவங்க ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாவே எழுதி எடுத்திருக்கலாம். ஓரளவு பாத்தீங்கன்னா பெருசா எங்கேஜிங்காவும் எதுவும் இல்ல. ஒன்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. மத்தபடி படத்துல சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. இது ஒரு பிள்ளையாரான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.